கோடை சீசனையொட்டி சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என்பதால் நீலகிரி மாவட்டத்தில் நாளை முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயசுந்தரம் வழங்க கேட்கலாம். விஜயசுந்தரம், வணக்கம். இது குறித்த விவரங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறுமே ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் காலமாகும். இந்த இரு மாதங்களில் மட்டுமே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உட்பட நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருவது வழக்கம். இதனிடையே இந்த ஆண்டு சமவெளி பகுதிகளில் நிலவக்கூடிய வெப்பம் காரணமாக குழு காலநிலையை அனுபவிக்க நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தற்போது நீலகிரி மாவட்டத்திற்கு வர துவங்கியிருக்காங்க. இதனால வருகின்ற ஏப்ரல் 27, 28 மற்றும் மே 1ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை உதகையில கோடை சீசன் துவங்கியுள்ளதால நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளுக்கு நூற்றுக்கணக்கான வாகனங்கள்ல உதகைக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால உதகையில போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சார்பில் போக்குவரத்து மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் தங்கு தடையின்றி அனைத்து சுற்றுலா ஸ்தலங்களையும் பார்த்து ரசிக்க இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவடிகள் அவருடைய செய்தி குறிப்பில் தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி கோவை மற்றும் சமவெளி பகுதியிலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து வாகனங்களும் குன்னூர் வழியாக வர வேண்டும் எனவும், உதகையிலிருந்து கோவை, ஈரோடு உட்பட சமவெளி பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் கோத்தகிரி மலைப்பாதை வழியாக எதிர்வரும் ஏப்ரல் 27, 28 மற்றும் மே 1ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி ஒரு வழி பாதையாக இயக்க வேண்டும் என அந்த செய்தி குறிப்பில் உத்தரவிட்டிருக்காங்க.